வணக்கம். வளமளமறியாவல் தங்கராஜ். நம்ம வளமளமறியாவல் சேனலில் இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பணவீக்கத்தினால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ரூபாயின் வாங்கும் திறன் குறைந்து போகுது. அதனால நமக்கு விலைவாசி ஏற்றமாகுது. 2010லேருந்து 2025 வரைக்கும் ஆவரேஜாக, இது ஒவ்வொரு இடத்துக்கு தான் மாறுபடுங்க, பட் ஆவரேஜாக என்ன விலைவாசி ஏற்றம் இருக்கிறத இங்கே இன்ஃபோகிராஃபிக்காக கொடுத்துருக்கோம் பாருங்கள். எல்லாமே விலை ஏறி இருக்கு இல்லைங்களா? பெட்ரோல் ஆகட்டும், பால் ஆகட்டும். பால் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. பெட்ரோல் 15 வருஷத்தில் டபுள் ஆயிருக்குது. ரைட்டு. எல்லாமே விலை ஏற்றம். ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு எல்லாமே இருக்குது. குறைஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டுடைய விலை மட்டும்தான் குறைஞ்சிருக்கு. ஆனால் இன்டர்நெட்டுடைய பிளான்ஸ் அதிகரிச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு நாட்டில் ஒரு பொருளாதாரம் வளரும் போது இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் இருக்கும். அதனால நமக்கு எதிர்காலத்துக்கு அதிகமான பண தேவை உண்டு. இதே லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணால் கூட நமக்கு அதிகமான பண தேவை ஃபியூச்சர் வேணும். அது எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வழி தான் இருக்குது: முதலீடுகள். நல்ல முதலீடுகள் செய்து வைத்தால் தான் எதிர்காலத்துக்கு தேவையான அந்த வாங்கும் திறனை நாம் அதிகரித்துக் கொள்ள முடியும். ஸோ நீங்கள் மிக முக்கியமானது, உங்கள் பணத்தை சும்மா வைக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்னா, தொடர்ந்து அதில் நல்ல முதலீடுகளை செய்து அதை வளர்த்த வேண்டும். இந்த மாதிரி எப்படி பண்ண தெரியும், நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பாருங்கள், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பயன்பெறுங்கள். நன்றி. வளம் வளமறியாவல்.